ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீக்ஷித்தை கூப்பிட்றதுக்காக கிளம்பியாச்சு. வேன் வந்துடும். முதல்லையெல்லாம் 4:45 தான் வேன் வந்துருந்துச்சு. இப்போது யூகேஜி வாங்கினதுக்கப்புறம் 4:30 4:35 அந்த மாதிரி வேன் வந்துடுது. கிளம்பியாச்சு. நான் செல்லியும் வெண்டங்காய் வேறு முத்திடுச்சு. அது பிடிங்காத, செடி வந்துடும். மயிறு அம்மா பிடிங்க தரேன். ஆமாம், வெண்டைக்காய் செடியில் முள் இருக்கும். இந்தா எதுக்கு முத்துறது? 2 வெண்டைக்காய் செடி தான் இருக்குது. வேன் வந்துருச்சு. ஓடி போய் தீக்ஷித்தை கூப்பிட்டு வந்தாச்சு. லஞ்ச் பேக் வாங்கறக்கு அவரு வாங்கிட்டு போகிறாரு. பாருங்க, ஏதாவது வச்சுருக்குறானா இல்லையான்னு. இந்த வெண்டைக்காய் எப்படிங்க நீங்கள் சாப்பிடலாம். ஓரளவுக்கு முத்தியே போச்சு. இந்த 2 நாளாக பிடுங்கலான்னு பிடுங்காமல் விட்டு இன்றைக்கி முத்திடுச்சு. சாப்பிடவே முடியல, ரொம்பவே முத்திடுச்சு. வேஸ்ட்டாக போச்சு வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயாவது ஒரு 2 நாள் கழித்து எப்படிங்க சாப்பிடுவோம். பால் காய்ச்சி வச்சுட்டு தான் தீக்ஷித்தை கூப்பிட போனோம். வந்துட்டு பால் ஊற்றி கொடுத்துட்டு 2 பேரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸ்நாக்ஸுக்கு சத்து மாவு பெஞ்சு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. அப்படியே நான் மாவாட்டிகிட்டு இருந்தேன். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். வீட்டில் இருக்கிற சேரையெல்லாம் எடுத்து லைனாக வச்சு 2 பேரும் விளையாண்டுக்கிறாங்க. செலி பால் குடிச்சிட்டு கொண்டாந்து கப்பு உள்ளே வச்சுட்டான். ஆனால் தீக்ஷித் அந்த நல்ல பழக்கமெல்லாம் செய்ய மாட்டான். அங்கேயே வச்சுருக்குறான் பாருங்க. எப்போவுமே அப்படி தான். ஏதாவது சாப்பிட்டான்னா அவன் அப்படியே வச்சுடுவான். செலியும் தான் கொண்டு வந்து கிச்சனில் வைப்பான். இன்றைக்கி எதோ எனக்கு நல்ல நேரம் போல் மாவாட்டி தோண்டிட்டு கலக்க கரண்ட் போச்சு. மத்தியானம் அப்போ தான் ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கம் கரண்ட் இல்லை. நான் அப்போவே ஆட்டலான்னு நினச்சேன். அப்புறம் கரண்ட்டு போனது வரவே இல்லை. இப்போ கரண்ட் வந்த உடனே போட்டேன். எப்படியும் ஆட்டி முடிச்சாச்சு. பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு செலின்னு குளிச்சு விட்டு தீக்ஷித்து கை காமிச்செல்லாம் கழுவி விட்டு ட்ரெஸ் மாற்றி விட்டேன். தீக்ஷித் வந்து நான் அப்பாவோட வேட்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட சொன்னாங்க, கட்டி விட்டேன். செலின்னு ஃபஸ்ட் அந்த ஸ்டெப் மேலே இருக்குது பாருங்க, அந்த வேட்டி எட்டு வந்து கட்டுனா அவனுக்கு நிற்கல, கழண்டு விழுந்ததுனால அவன் போய் அவங்க அப்பாவோட ஃபேண்ட் எட்டு வந்து போடுறானாம்மா. போட்டுட்டு ஒரே சிரிப்பு 2 பேர்த்துக்கு. சூப்பர் சூப்பர், வெரி குட். அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாண்டுட்டு அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்லா தீபமெல்லாம் படுத்தி வச்சு சாமி கும்பிட்டு தீக்ஷித் எழுதுறேன்னு சொன்னால் நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். சரி எழுது அப்படிங்க டேபிள் எட்டு வந்து எழுதுறேன்னு சொல்லிவிட்டு அவனை தள்ளி விட்டு இவன் மேலே ஏறி கொண்டு நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்புறம் அது உடஞ்சிருன்னு சொல்லி மிரட்டுனாட்டி அப்புறம் சரி நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் உனக்கும் பிடிச்சிருக்கா செஞ்சுக்கலாம்.